Shilpa's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம garlic butter beans செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு panல தண்ணீர் கொதிக்க வச்சிருக்கோங்க. அதுல இப்போ 1 கப் அளவு பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வேக வைத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கோங்க. இப்போ 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. 5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, காய்ச்சி ஆற வைத்த பால் 1 டம்ளர் எடுத்துருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம பட்டர் பீன்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோங்க. அதை வேக வைத்த தண்ணீரோடையே சேர்த்து வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நமக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் ரொம்ப க்ரீமியான கார்லிக் பட்டர் பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.